அப்ப இன்றைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன். அப்படியே பாருங்க எப்படி மஸ்கட் மாதிரி இருக்குன்னு. அது கட்டா கருவாடு. அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அதே போல நாங்களும் நல்ல சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு என்னன்னு சொன்னால் அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க போறோம். என்ன கருவாடு? பாறை மீன் கருவாடு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போறோம். சின்ன வயசுல இருந்து இவருக்கு கருவாட்டு குழம்புன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்கும். அதை இன்றைக்கு நாங்கள் செய்து பார்க்க போறோம். அப்ப இதைத்தான் எங்களோட அம்மா செய்து காட்ட போறோம். உண்மையிலேயே கருவாடு விருப்பம் இல்லாத ஆட்கள் கூட அம்மா செய்கிற முறையில அப்படியே இந்த பாறை மீனுக்குள்ள கத்திரிக்காய் போட்டு நல்லா பிரட்டி வைப்பா. அது சத்தியமா சொல்றேன். இப்ப இந்த கருவாட்டு வாசத்தோட நான் இப்ப சொல்றதை இமேஜின் பண்ண வாய் ஊறுது, எனக்கு நாக்குல எச்சில் வருகுது. அவ்வளவு சுவையா இருக்கும். விருப்பம் இல்லாதாக்கள் கூட இப்படி செய்தீங்கன்னா செம்மையா சுவைச்சு புளி சாப்பிடுங்க. இப்ப காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற பேராதரவாக தொடர்ந்து இப்படியான காணொலிகளை போட எங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகமா இருக்குன்னு. சரி, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வாங்க உறவுகளே, நான் கருவாடு வெட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனால் வாங்கி 1 கிலோ கருவாடு தானே, நான் 300 கிராம் கருவாடு தான் எடுத்து ஒவ்வொரு துண்டுகளா மஸ்கட் துண்டுகளா வெட்டி இருக்கிறேன். நாங்கள் இனி எப்படி சமைக்கிறதுன்னு செய்து பார்க்கோமா. இனி கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்களை வெட்டுவோமா. இனி வாங்க எல்லா மரத்துலையும் கிளீன் பண்ணியாச்சு. இது நாங்கள் வந்து கருவாட்டுக்கல்ல எல்லாத்தையும் கொண்டு வட்டி போடுவோமா. கத்திரிக்காய் வெட்டுவோம். இனி தக்காளி பழம் வட்டி போடுவோம். தக்காளி பழம் கூட போட்டால் தான் நல்ல புளிப்பாக இருக்கும். மேலே கருவாட்டுக்கு நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். இன்றைக்கு பேர கருவாடு ஒரு கலக்கல் உண்டு, கலக்க போதான். சரி, இனி வெங்காயம் பட்டி போடுவோமா. எப்படி கையில வச்சு கொண்டே வெட்டுறீங்களம்மா? பழகித்தங்களுக்கு பெரிய விரல்ல காயம் பெறுமே. சில பேருக்கு வரும், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி படாத வரைக்கும் வெட்டுறோம். இனி பச்சை மிளகாய் வட்டி போடுவோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும். இனி கருகப்பமில் போடுவோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். தேவையான அளவு பெருஞ்சீரகத்தை போட்டுக்கொள்வோமா. நல்ல பாலையா இருக்குன்னு. முதல் பால் எடுத்து வச்சுக்கணும் தம்பி. ஏன்னு சொன்னால் நாங்கள் அது கத்திரிக்காய் மீன் எல்லாம் அவிஞ்சு வந்ததுக்கு பிறகு இந்த பாலை விட வேணும் கடைசியாக. முதலாம் பால் எடுத்து வச்சாச்சு. இனி 2ஆம் பால் 3ஆம் பாலை கருவாட்டுக்குள்ள விடுவோம். கைதான் என்னுடைய வடி. தண்ணி விடாமலே 2ஆம் பால் 3ஆம் பால் இதுக்குள்ளே விட்டு கொள்ளுவோம். இனி அளவான கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கொள்வோம். இந்த தக்காளி பழம் போட்டால் தானே, அப்போ புளியும் விட்டால் தான் எல்லா கத்திரிக்காய் அவியல் எல்லா தக்காளி பழத்தோட சேர்ந்து கொஞ்சம் புளியும் கொஞ்சம் ஓப்பாக இருப்பேன் கறியும்.
தேவையான அளவு தூளை போடுவோம். பச்சை மிளகாயம் போட்டால் தானே கருவாட்டு கறிக்கு என்னென்ன போட வேணுமோ எல்லாமே போட்டாச்சு. இதை நாங்கள் இனி மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பில் வைப்போம். தீயலுக்கு எப்படி நாங்கள் அகப்பை போடாமல் செய்தோமோ அதே மாதிரி இதையும் அகப்பை போடாமல் அப்படியே அடுப்பில் தூக்கி வைப்போமா. இனி கேஸை ஆன் பண்ணுவோம். இனி வாங்கோ, கருவாட்டு கறி அவிஞ்சிட்டுது. இனி இருக்க திறந்து பார்ப்போம். இன்னும் அப்படி வாசம் அடிக்குது. இதுதான். ஓ, இனி பாலை விடு வந்தான் எல்லாம் பாலை. இனி வேற இன்னும் இருக்கா கொதிக்கப்பட வேணும். கறி அவிஞ்சிட்டார். வத்தி வந்துட்டார். இன்னும் இறக்குவோமா. இனி இறக்கி வச்சா சரி. சரி, இனி அவர் இருக்க பிரட்டி பார்ப்போம். வாசம் அடிக்குது. மூக்கு எனக்கு இழுத்து கொண்டு இருக்குது. சரி சரி, சாப்பாடு தாங்க, சாப்பாடு போடுங்க. சாப்பாடு போடுமா. கீழே வைக்கலாம். அப்புறம் கறி கொதிச்சு கொண்டே இருக்கேன்னு. ஓ மாடா தம்பி, அப்ப இன்றைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன். ஒவ்வொரு துண்டுவ அப்ப சாப்பிடு. சாப்பிடு எப்படி என்று சாப்பிடு. சாப்பாடு ஒரு முடிவு சொல்ல. சரி வாங்க உறவுகளே, சத்தியமா சொல்றேன், அம்மா சத்தியமான கதைக்க நேரமே இல்லைன்னா அவ்வளவு மூக்க இழுத்து கொண்டிருக்கு இந்த கருவாடு. இங்க பாருங்கோ, அப்படியே மஸ்கட் மாதிரி அப்படியே கருவாட்டு துண்டுகள் எல்லாம் வந்து அப்படியே பாருங்க எப்படி மஸ்கட் மாதிரி இருக்குண்டு. அது கட்டா கருவாடு, தார கருவாடு என்ன. ஓ, எனக்கு அம்மா அந்த ஒவ்வொரு முறையும் அதை மூடிய திறக்கும் போது இந்த வரும் ஒரு புக்கொண்டு மாசம் உண்டு வேற லெவல். அது கத்திரிக்காய் போட்டு சமைச்சா கருவாட்டுக்கு வேற லெவலில் இருக்கும். இங்கே கத்திரிக்காய் மட்டுத்து கருவாடு மட்டுத்து கிட்ட கொண்டாங்கம்மா. அப்படியே இந்த சின்ன துண்டு ஒன்று எடுத்து அப்படியே கத்திரிக்காய்க்குள்ள வச்சு சோறோட இதுவும் பார்த்தீங்கன்னா பொன்னி சோறு. என்னம்மா, ஓ வார்த்தை இல்லை. எப்படியம்மா பிடிச்சது நீங்கள்? வார்த்தை எனக்கு வரதே இல்லை. ஓகே, காலையில் முடிக்க போறேன்னா சாப்பிட போறேன். உண்மையிலே சொல்றேன், இந்த கட்டா கருவாடு, இந்த கார கருவாடு ஒரு சின்ன துண்டு போட்டாலும் கறி வந்து அமுதம், அமுதத்திலும் அமுதம் என்றான்னு சொல்லுவேன்னா அவ்வளவு சுவையா இருக்குது. சத்தியமா சொல்றேன், ரச்சிக்கறி பக்கத்துல நிற்கவே முடியாது. கருவாட்டு வெறியர்களுக்கு இது வந்து அமுதத்திலும் அமுதமான ஒரு சாப்பாடுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கத்தரிக்காய் போட்டு வச்சா அதோட டேஸ்ட் வந்து எங்கேயோ கொண்டு போய் வச்சிடும். அதோட பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து அது எல்லாத்துக்குமே சுவையா இருக்கும். அது கத்தரிக்காயும் கருவாட்டுக்கும் போட்டு தக்காளி பழம் போட்டு வைக்கும்போது அது சுவையோ சுவை. ஓகே உறவுகளே, இந்த காணொலி இதோட முடிக்க போறேன்னா சாப்பிட போறேன். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மறக்காம நீங்களும் உங்களோட வீடுகளில் இப்படி செய்து சாப்பிடுங்க. பாய் பாய். இன்னும் அப்படி சும்மையா இருக்கு. அம்மாவுக்கு 100க்கு 1000 வா.